பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற வாரம் லூக்கா புஸ்தகத்திலிருந்து நற்செய்திக்கு ஜக்கரியா மற்றும் எலிசபெத்தின் பதிலை குறித்து ஆராய்ந்தோம். இன்றைக்கும் அதைத் தொடர்ந்து தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் மேரி டு தி குட் நியூஸ், நற்செய்திக்கு மரியாளின் பதில் என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு வசனத்திலிருந்து பகிர்ந்து கொள்ளுவார்கள். வாங்க கேட்கலாமா? லாஸ்ட் வீக்ல இந்த குட் நியூஸ் நற்செய்திக்கு எப்படி சகரியா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அதே போல எலிசபெத் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். நீதிமான்களா இருந்த அந்த 2 பேருடைய ரெஸ்பான்ஸை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு மரியாள் அவர்களுடைய ரெஸ்பான்ஸை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 6ஆம் மாதத்திலே காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில், இந்த 6ஆம் மாதம் அப்படின்னு சொல்லும் போது இங்க எலிசபெத் 5 மாதம் கர்த்தர் அவருடைய நிந்தையை நீக்கிட்டார், கர்த்தர் அவங்களுக்கு இரக்கம் செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படாம இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த 6ஆம் மாதத்துல இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்குது. மரியாளுக்கு இந்த நற்செய்தி சொல்லப்படுகிறது. சோ 6ஆம் மாதத்திலே காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில். லாஸ்ட் வீக்கில் நடந்தது எருசலேம்ல, அதுவும் தேவனுடைய ஆலயத்துல. இந்த நாசரத் ஊர் அப்படின்னு சொல்லும் போது ஈவன் இன்னொரு பகுதியில நம்ம வாசிக்கிறோம், நாசரத்தில் நன்மை பிறக்குமா அப்படின்னு சொல்லி. இது ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் வில்லேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப எளிமையான சாதாரண ஒரு பிளேஸ். இங்க இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அப்போ 27ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். சோ இந்த சுவிசேஷத்தை எழுதினது லூக் தியோஃபிலஸ்க்கு எழுதுறார். ஸோ நல்லா ரீசர்ச் பண்ணி எழுதுறாரு. இது சங்கதிகள் சரித்திரம் சொல்றாரு. நீங்க இப்போ நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஈவன் லாஸ்ட் வீக்ல பார்க்கும்போது கூட அந்த சகரியா யார், அந்த எலிசபெத் யார் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா கொடுத்திருந்தாரு. அதே போலதான் இங்கேயும் அந்த யோசேப்பு மரியாள் அப்படின்னு சொல்லும் போது அந்த தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது இந்த பகுதியை அல்லது இந்த சுவிசேஷ பகுதியை நம்ம பார்க்கும்போது இத ஒரு ஃபேக்ட்ஸ், இது நடந்த வைகள் அப்படின்னு சொல்லி நாம் நம்ப வேண்டும். அப்படி நம்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த காஸ்பலே லூக் எழுதுறார். திரும்ப அதை நான் ஹைலைட் பண்ணணும்னு சொல்லி விரும்பினேன். காரணம், இங்கேயும் அந்த யோசேப்பு அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய ஃபேமிலியை குறித்து சொல்றாரு. டீட்டெயிலா சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. போன பாடத்திலையும் நம்ம பார்த்தோம், எலிசபெத் கர்த்தர் என்மேல் கடாட்சம் வைத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இங்க மரியாளை தேவதூதன் பார்க்கும்போது கிருபை பெற்றவள் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்றாங்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். எவ்வளவு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய விதத்துல இது அமைந்திருக்கும்ல. நிச்சயமாகவே நீங்கள் நானும் கூட தேவனால் கிருபை பெற்றவர்கள் தான். கிருபை பெற்றவர்களாக இருப்பதனால்தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். நம்ம தேவனுடைய பார்வையில நீதிமான்களாக காணப்படுகிறோம். இது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை பெற்றவள் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக மரியாளுக்கு அது உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார் அப்படின்றது நிச்சயமாகவே அதிக உற்சாகத்தை தந்திருக்கும். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஒருவேளை மரியாளுக்கு தேவதூதன் மூலமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சு. காரணம், போன வாரத்திலே நம்ம பார்த்தோம், ஒரு 400 இயர்ஸ்க்கு ஆண்டோடைய வார்த்தையே கிடையாது. ஆனால் இன்றைக்கு இயேசுவானவர் பிறந்து நம்ம கூட அவர் இம்மானுவேலராக இருக்கிறார்.
அவர் நம்மோடு இருப்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஈவன் 23ஆம் சங்கீதத்துல கூட பார்க்கிறோம், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஸோ மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வழியாக நாம் கடந்து செல்லும்போது கூட அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் வாசிக்கலாம், உன்னோடனே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறான்னு சொன்ன உடனே ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அண்ட் தென் இந்த தேவதூதன் மூலமாக இந்த செய்தி சொல்லப்பட்ட உடனே அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, கிட்டத்தட்ட சேம் ரெஸ்பான்ஸ். எப்படி சகரியா கலங்கி போனானோ அதே போலதான் மரியாளும் கலங்கி போறாங்க. அடுத்தது அவங்க பயந்தது போல தெரியல, ஆனா இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ அப்படின்னு சொல்லி சிந்தித்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த மரியாள் அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை நம்ம இவங்களை ஒரு தாய், இயேசுனுடைய தாயாக பார்க்கிறோம். ஆனா இவங்களுடைய வயது இந்த டைம்ல எவ்வளவு இருக்கும்னு சொல்லி பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்கன்னா 12 to 13 அவ்வளவுதான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு இளம் வாலிப பெண், அதாவது அவளுடைய அந்த சிறுவர் பருவம், அந்த பருவத்துல இருந்து அடல்ட் ஆக கூடிய அந்த டைம்ல தான் இது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு டீனேஜ் கேர்ள் என்ன யோசிக்கிறான்னா, இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ, இன்னும் அந்த நற்செய்திய அந்த தேவதூதன் சொல்லல, இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சிந்தித்து கொண்டிருந்தார். 30ஆம் வசனம், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. பயந்ததாங்க நமக்கு தெரியல, பட் ஸ்டில் தேவதூதன் பயப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா இதுவும் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கும். அடுத்தது திரும்ப தேவதூதன் சொல்லக்கூடியது என்னன்னா, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லி தேவதூதன் ஆரம்பித்து இந்த இடத்துல மீண்டுமாக நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். இத திரும்ப அவர் எம்பசிஸ் பண்றார். அண்ட் தென் அந்த நற்செய்தியை சொல்றார். 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இங்க நற்செய்தியாக இது சொல்லப்படல, ஆனா மறைமுகமாக இது ஒரு நற்செய்தி தான். காரணம் என்னன்னா, 2ஆம் அதிகாரத்துல நம்ம பிறகு பார்க்க போறோம். மேய்ப்பர்களுக்கு சொல்லும்போது தேவதூதன் என்ன சொன்னாங்கன்னா, இதோ எல்லா மனுஷருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அந்த இயேசு என்று பெயரிடுவாயாக, அந்த இயேசுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசுவானவர் அப்படின்னு சொல்லும்போது ரட்சிக்கிறவர். இந்த ஒரு செய்தியை மரியாளுக்கு தேவதூதன் சொல்றாங்க. யோவானை குறித்து பார்க்கும்போது அவன் தேவனுடைய பார்வையில பெரியவனாயிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா யோவான் தேவனுடைய குமாரன் கிடையாது. ஆனா அங்க இயேசுவை குறித்து பார்க்கும்போது டைரக்டா தேவதூதன் சொல்றது என்னன்னா, அவர் பெரியவராயிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்தது, உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இந்த இடத்துல இயேசுவை ராஜாவாக, தாவீதின் சிங்காசனத்தில் ராஜாவாக வீற்றிருக்கிறவராக தேவதூதன் மரியாளுக்கு அறிவிக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. தாவீது ராஜாவாக இருந்தான், அதுக்கு பிறகு சாலமோன், இப்படி அவங்க தொடர்ந்து ராஜாவாக இருக்க முடியல. ஆனா இயேசுவானவரை இந்த இடத்துல தேவதூதன் எப்படி சொல்றான்னா,
அவர் என்றென்றைக்கும் அரசாள்வார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல மரியாள் என்ன விதமான ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னு பார்ப்போமா? அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே என்றால். இது எப்படி ஆகும்? லாஸ்ட் வீக்ல பார்த்தோம், சகரியா இந்த நற்செய்தியை அவனுக்கு அறிவிக்கும் போது அவன் இதை நான் எதினால் அறிவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இதை நான் எதினால் அறிவேன்? அவனுடைய விசுவாச இன்மை, மேலும் அவனுக்கு சில ப்ரூஃப் வேணும், சில எவிடன்ஸ் வேணும், அப்போதான் நான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனா இங்க மரியாள் இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கேன் யூ டூ இட் அப்படின்றது கிடையாது, உமால செய்ய முடியுமா அப்படின்றது கிடையாது. ஹவு வில் யூ டூ இட்? இது எப்படி நீ செய்ய போறீர்? இந்த நேரத்தில் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் வெறும் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது, திருமணம் ஆகல. மனித ரீதியில பார்க்கும்போது இந்த காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஆகவேதான் சரியான விதத்துல மரியாள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவதூதன் பிரதியுத்தரமாக என்ன சொல்றாருன்னா, 35ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இந்த இடத்துல தேவதூதன் சொல்லக்கூடியது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரால் இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த வசனத்தை நீங்க உற்று கவனித்து நீங்க படித்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரினிட்டி கடவுளை குறித்து, திருத்துவ கடவுளை குறித்து அழகாக நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளை குறித்து பார்க்கிறோம். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், இது பிதாவாகிய தேவனை குறித்து பார்க்கிறோம். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும், இது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். இந்த வெர்ஜின் பர்த் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன் ரொம்ப முக்கியமான காரியம்? ஏன் இந்த இடத்துல பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் என்றால், ஆதாமுக்கு பிறகு ஒவ்வொருவரும் நம்ம பிறக்கும் போதே பாவத்துக்குரியவர்களாக தான் பிறக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் மனித முறைப்படி பிறவாதிருக்கிறபடியால் அவர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த ஆதாமுடைய பாவம் கிறிஸ்துவுக்குள்ளாக கிடையாது, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். உங்களையும் என்னையும் ஒருத்தர் ரட்சிக்க வேண்டும் என்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்துவாங்க. அந்த பலி செலுத்தும் போது கூட அது பழுதற்றதாக இருக்க வேண்டும், அதுல எந்த ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மையே பலியாக கொடுக்க வேண்டும் என்றால் அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ளவராக இருக்க வேண்டும்? ஒரு பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நமக்கு ரட்சிப்பை தர முடியாது. பாவமே இல்லாத ஒருவர் தான், பரிசுத்தமுள்ளவராகிய ஒருவர் தான் நம்முடைய பாவத்துக்காக மரித்து நமக்கு மீட்பை கொடுக்க முடியும். அவர் பரிசுத்தமுள்ளவர். தொடர்ந்து வாசிக்கிறோம், இதோ உனக்கு இனத்தாலாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை மரியாள் ஒரு அடையாளத்தை கேட்கல, ஆனா சகரியா ஒரு அடையாளத்தை கேட்டது போல தெரியுது நமக்கு. இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிதான் மரியாள் கேட்டாங்க. ஆனா சகரியா கேட்டது இதை நான் எதினால் அறிவேன், சோ ஒரு சைன் இருக்கா அப்படின்னு கேட்டது போல இருக்குது. மரியாள் கேட்கல, ஆனா மரியாளுக்கு ஒரு அடையாளத்தை தேவதூதன் கொடுக்கிறார். ஓகே, உன்னுடைய ரிலேட்டிவ் எலிசபெத் இருக்காங்க, அவங்களும் கிருபை பெற்றிருக்கிறாங்க,
அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்க போறாங்க அப்படின்னு சொல்றது ரிலேட்டிவ்ன்றனால நிச்சயமா மரியாளுக்கு தெரியும். சகரியாவும் எலிசபெத்தும் வயது சென்றவர்கள், இது நிச்சயமா நடக்காது அப்படின்னு. இது நடக்கும் அப்படின்னா எனக்கும் தேவ தூதன் சொல்வது போல நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறவர்களாக நம்ம இங்க மரியாளை பார்க்கிறோம். சோ இந்த எலிசபெத்தை குறித்து சொன்னதுக்கு அப்புறம் தேவதூதன் சொல்றாங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி. இதை கேட்ட உடனே மரியாள் சொல்லக்கூடியது என்னன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. சகரியா ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கல. ஆனால் இந்த மரியாள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிப்பது மட்டுமல்ல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருடைய சர்வன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, நம்ம வேத வசனத்துல பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது சில கதாபாத்திரங்களை பார்க்குறோம். குறிப்பாக நம்ம ரூத்தை குறித்து பார்க்கும்போது, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்னது போல இருக்குது. அதே போல எஸ்தர், நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது போல இருக்குது. அதே போல யோபு, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன். ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இயேசுவானவர் கடைசியில கெத்செமனே தோட்டத்துல, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படி சொல்வதை போல இங்கு மரியாள் சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நீங்களும் நானும் கூட ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும் போது, ஆண்டோடைய வசனத்தை வாசிக்கும் போது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எப்படி சாமுவேல், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அந்த விதமான பாஸ்ட் நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நாமும் கூட விசுவாசத்துல வளர முடியும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ தேவதூதன் அவளை விட்டு கடந்து போகிறாங்க. தேவதூதனை தேவன் அனுப்பிய நோக்கம் நிறைவேறிடுச்சு. நல்ல செய்தியை கொண்டு வந்து சொல்லிட்டாங்க. சகரியா விசுவாசிக்கல, பட் எலிசபெத் விசுவாசித்தாங்க. இங்க மரியாளுக்கு சொல்லப்படும் போது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அதை முழு நிச்சயமாக அவங்க நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். தேவதூதன் கடந்து சென்ற உடனே மரியாள் எழுந்து எங்க போறாங்க அப்படின்னா, யூதாவில் உள்ள பட்டணத்துக்கு போறாங்க. யாரை சந்திக்கும்படியாக? அவங்களுடைய ரிலேட்டிவ் எலிசபெத் அவங்கள சந்திக்கும்படியாக போறாங்க. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். அருமையான ஒரு காரியத்தை செய்யறாங்க. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த இடத்துல நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நான் விரும்புறேன். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி எலிசபெத் சொல்றாங்க. ஆனா தேவதூதன் சொல்லும் போது நீ கிருபை பெற்றவள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, மரியாளை சோர்ஸ் ஆஃப் கிரேஸ் மாதிரி யோசிக்கிறாங்க. ஈவன் மரியாள் கூட தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றவள். அவளும் ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் கிரேஸ் தான். உங்களையும் என்னையும் போல அவர்களும் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள் தான். எஸ், தேவனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் உங்களையும் என்னையும் போல அவர் தேவனால் கிருபை பெற்றவர்கள். 43ஆம் வசனத்துல வாசிக்கும், என் ஆண்டவருடைய தாயார். லாஸ்ட் வீக்ல நம்ம பார்த்தோம் எப்படி எலிசபெத் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பர்சனா. அண்ட் தென் 45ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி. விசுவாசித்தவளே. ஸோ இங்க நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க மரியாள் விசுவாசிக்கிறவங்களாக நாம் பார்க்கிறோம். நம்ம
தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக தம்மை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தை வேத வசனத்துல நாம் அவருடைய வார்த்தையாக பெற்றிருக்கிறோம். இதை நாம் விசுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்துல நமக்கு குறைவு இருக்கும் என்றால், தேவனே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் அப்படின்னு கூட நம்ம ஜெபிக்கலாம். தேவன் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். தென் மரியாள் அடுத்தது கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துறாங்க. அதை தான் 46ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை பாடுறாங்க. இது ஒரு நல்ல அருமையான ஒரு பாடல். இந்த இடத்துல இந்த 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. எப்படி சகரியாவுடைய வாயிலிருந்து வந்த தீர்க்க தரிசனம் ஒரு பாடலாக இந்த 1ஆம் அதிகாரத்துல இருக்கோ, அதே போல இந்த பாடலும் இருக்கு. சகரியா தீர்க்கதரிசி முதல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துறாரு, ஆண்டவரை ஆசீர்வதித்து பாடுறாரு, இயேசுவானவரை. அடுத்தது தன்னுடைய குமாரனை யோவானை மகிமைப்படுத்தி ஆசீர்வதித்து பாடுறார். இங்க மரியாளுடைய கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அந்த முதல்ல இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்படி எளிமையானவர்களை தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் அப்படின்றது தான் அந்த முதல் பகுதியில் அவங்க மையப்படுத்தி பாடுறாங்க. அடுத்தது பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எப்படி எதிர்த்து நிற்கிறார் என்பதை அந்த செகண்ட் பார்ட்ல மையமாக வைத்து பாடுறாங்க. ஸோ இதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேத ஞானம், பைபிள் நாலேஜ் நமக்கு குறிப்பாக அழகாக தெரியுது நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார் அப்படின்னு சொல்லும்போது, இது அவங்க எதை நினைவு கூர்ந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின் போது பார்த்தீங்கன்னா, அங்கே பார்வோன் ராஜா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது எப்படி தேவன் அந்த ஓங்கிய புயத்தினால அவர்களை விடுவிக்கிறார். அடுத்தது சொல்லும்போது, இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை இவங்க தேவனி ஜனங்களுக்கு எதிராக வந்த பெலிஸ்தியர்களை தேவன் எப்படி முறியடித்தார். அடுத்தது பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி, ஒருவேளை இத நேபுகாத் நேசார் அந்த ராஜாவை குறித்து யோசித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையானவர்களை உயர்த்தினார். இதோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. அண்ட் தென் 54ஆம் வசனம், எப்படி சகரியா ஆபிரகாமை நினைவு கூர்ந்து, கர்த்தர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அந்த பாடலை பாடினாரோ, அதே போல இங்க மரியாளும் கூட அதே விதமாக நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, மரியாள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக பார்க்கிறோம். நற்செய்தி, குட் நியூஸ், இது இன்றைக்கு நமக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். இதை நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இந்த உலகத்துல இரட்சகராக பிறந்த அந்த செய்தி, பிறக்க போகிற அந்த செய்தி மரியாளுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் எவ்விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க என்பதை குறித்து நாங்கள் இன்றைக்கு சிந்தித்தோம். எங்களுடைய வாழ்க்கையில கூட விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் தேவனால் எல்லாம் கூடும். அது மட்டுமல்ல, உம்முடைய வார்த்தைகள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாவும் இயேசுவானவரை காட்டக்கூடியதாக இருக்கு என்பதை நாங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள, அது மட்டும் இல்லை, அதற்கு கீழ்ப்படிய, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி மரியாள் சொன்னது போல நாங்களும் உமக்கு அடிமை என்று சொல்லி கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம இந்த கிறிஸ்மஸ் கேரக்டர்ஸை பற்றி நம்ம படிக்கும்போது அது நமக்கு தெளிவாக இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கத்தை நம்மளுக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் சீசன் வந்து ரொம்ப ஒரு பிஸி சீசன். அப்படிப்பட்ட அந்த பிஸி சீசன்லேயும் நம்ம பிள்ளைங்களோடு நம்ம குடும்பத்தோடு 5 கதாபாத்திரங்கள் 5 கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஞ்சல் கேப்ரியல், அதுக்கப்புறம் மேரி, ஜோசப், கிங் ஹெரட், சிமியன், இந்த 5 கேரக்டர்ஸும் விவரிக்கிற மாதிரி பாஸ்டர் காலின் ஸ்மித் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அதை நாங்கள் காஸ்பல் லைஃப் ரீசோர்சஸ் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி டிசம்பர் மாதத்தில் எங்களுடைய வெப்சைட் காஸ்பல் லைஃப் ரீசோர்சஸ் வெப்சைட்டில் வெளியிட இருக்கிறோம். நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் தவறாமல் அதை படிங்க. அது உங்களுடைய வாழ்வுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் ஸ்டோரிஸுடைய ஃபுல் மீனிங்கை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அது வசதியாக இருக்கும். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சியில எங்களோடு கூட இணைந்து வேதத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த எபிசோட்ல தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி ஷெப்பர்ட்ஸ் டு தி குட் நியூஸ் என்ற தலைப்பில் வசனத்தை தியானிப்போம். Until we meet you again next Saturday at 10 p.m. on Satyam TV, have a blessed week. Bye.